அதிமுக கூட்டணியில் அங்கம் வகிக்கக்கூடிய கூட்டணி கட்சிகள் போட்டியிடக்கூடிய தொகுதிகளை இன்னும் சற்று நேரத்தில் அறிவிக்கிறார் கட்சியினுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி. இன்று காலை அதிமுகவினுடைய அந்த முதற்கட்ட வேட்பாளர் பட்டியல் 23 பேர் கொண்ட அந்த முதற்கட்ட வேட்பாளர் பட்டியல் என்பது வெளியானது. இந்த நிலையில அதிமுக கூட்டணியில் அங்கம் வகிக்கக்கூடிய கூட்டணி கட்சிகள் எந்தெந்த தொகுதியில் களம் காண்கிறார்கள் என்பது தொடர்பான அந்த பட்டியலை இன்னும் சற்று நேரத்தில் அறிவிக்கிறார் எடப்பாடி பழனிசாமி. அது தொடர்பான முக்கிய செய்தியை பார்த்து வருகிறோம். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் தாயுமானவன் விவரிக்க கேட்போம். தாயுமானவன், இன்று காலை அதிமுகவுடைய அந்த முதற்கட்ட வேட்பாளர் பட்டியல் 23 பேர் அடங்கிய அந்த பட்டியல் வெளியாச்சு. இந்த நிலையில கூட்டணி கட்சிகள் போட்டியிடக்கூடிய தொகுதிகள் என்னென்ன, அது தொடர்பான பட்டியலை இன்னும் சற்று நேரத்தில் திரு எடப்பாடி பழனிசாமி அறிவிப்பதாக அறிகிறோம். அது பற்றிய முழு விவரங்கள் என்ன? அதிமுக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணியில பல்வேறு கட்சிகள் இடம்பெற்றிருக்கின்றன. இந்த கட்சிகளுடனான அந்த கூட்டணி பேச்சுவார்த்தை என்பது நிறைவு கட்டத்தை எட்டியிருக்கிறது. குறிப்பாக எந்தெந்த கட்சிகள் எந்தெந்த தொகுதிகளில் போட்டி என்பது தொடர்பான அறிவிப்பை தான் இன்னும் சில நிமிடங்கள்ல அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி வெளியிட இருக்கிறார். முன்னதாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தற்போது அதிமுக தலைமை அலுவலகம் வந்திருக்கிறார். தொடர்ந்து கூட்டணி கட்சி தலைவர்களும் வந்த வண்ணம் இருக்கிறாங்க. அனைவரும் ஒரே மேடையில அமர்ந்து அந்த தங்களுக்கான அந்த தொகுதிகள் என்னென்ன என்பது தொடர்பான அறிவிப்பை அதிகாரப்பூர்வமாக வெளியிட இருக்கிறாங்க. இதற்கு முன்பாக நாம கொடுத்ததெல்லாம் உத்தேச பட்டியலை கொடுத்திருந்தோம். ஒவ்வொரு கூட்டணி கட்சிகளுமே தங்களுக்கு விருப்பமான தொகுதிகளை பிரையாரிட்டி அடிப்படையில அதிமுகவிடம் வழங்கியிருந்தாங்க. அந்த அடிப்படையில எந்தெந்த தொகுதிகள் ஒதுக்கீடு செய்ய அதிக வாய்ப்பு இருக்கிறது என்பது தொடர்பான தகவலை தான் கடந்த சில நாட்களாக வெளியிட்டிருந்தோம். இப்ப அதிகாரப்பூர்வமாக எந்தெந்த தொகுதிகளில் போட்டி என்பது தொடர்பான அறிவிப்பு வெளியாக இருக்கிறது. கடந்த 2 நாட்களுக்கு முன்னதாக இதே போல அதிமுக தலைமை அலுவலகத்துல கூட்டணி கட்சி தலைவர்கள் எல்லாம் வருகை தந்திருந்தாங்க. சுமார் 9 ஆண்டுகளுக்கு பிறகாக அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் டிடிவி தினகரன், பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ், மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் தமிழகம் வந்திருந்த ஒரு சூழல்ல அவர் அதிமுகவுடைய தலைமை அலுவலகம் வந்திருந்தார். அப்போது பிரதான கட்சிகளான இந்த 3 கட்சிகளுக்கும் அந்த தொகுதி பங்கீடு என்பது பேசப்பட்டிருந்தது. அதுல பாஜகவுக்கு 27 தொகுதிகள், பாமகவுக்கு 18 தொகுதிகள், அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்திற்கு 11 தொகுதிகள் ஒதுக்கீடு செய்யப்படுவதாக அறிவிப்பு என்பது வெளியிடப்பட்டிருந்தது. இதன் தொடர்ச்சியாக நேற்றைய தினம் பார்த்தோம் என்றால் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியை தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியுடைய தலைவர் ஜி.கே. வாசன் சந்தித்து பேசினார். அந்த வெளிப்பாடாக 5 தொகுதிகள் ஜி.கே. வாசனுக்கு ஒதுக்கீடு செய்யப்படுவதாக அறிவிப்பு என்பது நேற்றைய தினமே வெளியிடப்பட்டிருந்தது. அது மட்டுமல்லாம ஜி.கே. வாசனுக்கு எந்தெந்த தொகுதிகளில் போட்டி என்பது தொடர்பான அறிவிப்பும் வெளியிடப்பட்டுள்ளது. குறிப்பா ஒட்டன்சத்திரம், ஈரோடு மேற்கு, ராணிப்பேட்டை, கிள்ளியூர், கும்பகோணம் ஆகிய தொகுதிகள் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருப்பதாக ஜி.கே. வாசன் குறிப்பிட்டிருந்தார். இதன் தொடர்ச்சியாக அவர் இந்த 5 தொகுதியிலுமே பாஜக சிம்பிள்ல தான் போட்டியிட இருப்பதாக, அதாவது தாமரை சிம்பிள்ல தான் போட்டியிட இருப்பதாக தகவலையும் வெளியிட்டிருந்தார். இந்த நிலையில இதற்கு தொடர்ச்சியாக தமமுக தமிழ்நாடு மக்கள் முன்னேற்ற கழகத்திற்கு பார்த்தோம் என்றால் ஜான் பாண்டியனுக்கு ஒரு தொகுதி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருந்தது. ராஜபாளையம் தொகுதி என்பது ஒதுக்கீடு செய்யப்படுவதாக நேற்றைய தினம் அறிவிப்பு என்பது வெளியிடப்பட்டிருந்தது. அவர்கள் தாமரை சின்னத்துல போட்டியா அல்லது அதிமுகவுடைய இரட்டை இலை சின்னத்துல போட்டியா என்பது தொடர்பான அறிவிப்பை இன்று வெளியிடுவோம் என குறிப்பிட்டிருந்தாங்க. அதே போல ஐஜேகே கட்சி, பாரிவேந்தருடைய கட்சியை பொறுத்தமட்டில் 2 தொகுதிகள் ஒதுக்கீடு செய்ய இருப்பதாக இன்று காலையில அறிவிப்பு என்பது வெளியிடப்பட்டுள்ளது. முன்னதாக பாரிவேந்தர் அவர்கள் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியை நேரில் சந்தித்து தொகுதியை உறுதி செய்திருந்தார். தொகுதிகள் குறித்தான அறிவிப்பும் எந்த சின்னத்துல போட்டி என்பது தொடர்பான அறிவிப்பும் இன்றைய மதியம் வெளியே விடுவோம் என குறிப்பிட்டிருந்தார். இப்படிப்பட்ட நிலையில தான் கூட்டணி கட்சி தலைவர்கள் அனைவருமே இங்கே வருகை தந்திருப்பதை பார்க்க முடியுது. குறிப்பாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி வருகை தந்திருக்கிறார். தொகுதி பங்கீட்டு குழுவை சேர்ந்த முக்கிய நிர்வாகிகள் இங்கே வருகை தந்திருக்கிறாங்க அதிமுக பொறுத்தமட்டில். அதே போல ஐஜேகே கட்சி தலைவர் பாரிவேந்தர், பாமகவுடைய அன்புமணி ராமதாஸ், பாஜகவுடைய மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன், தமிழிசை சவுந்தரராஜன் உள்ளிட்டோர் எல்லாம் இங்கே வருகை தந்திருப்பதை பார்க்க முடிகிறது. தொடர்ந்து பல்வேறு கட்சிகளுக்கு எந்தெந்த தொகுதிகளில் போட்டி என்பது தொடர்பான அறிவிப்பை அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அதிகாரப்பூர்வமாக இன்னும் சற்று நேரத்தில் வெளியிட இருப்பதாக தகவல்கள் வெளியிடப்பட்டிருக்கிறது. உத்தேச பட்டியலை பொறுத்தமட்டில் பார்த்தோம் என்றால் பல்வேறு தொகுதிகள் இடம்பெற்றிருக்கின்றன. குறிப்பா அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தை பொறுத்தமட்டில் சைதாப்பேட்டை, திருப்பத்தூர், பூந்தமல்லி, நான்குநேரி,
ஒட்டப்பிராரம், பெரியகுளம், மதுரை மத்தி, திருவையாறு, காரைக்குடி, திருச்சி மேற்கு, மன்னார்குடி ஆகிய 11 தொகுதிகள் ஒதுக்கீடு செய்வதற்கு அதிக வாய்ப்பு இருப்பதாக சொல்லப்படுகிறது. இந்த தொகுதிகள்ல ஏதேனும் மாறுதல்கள் இருக்கிறதா? காரணம், கூட்டணி கட்சிகள் ஒரு சில தொகுதிகளை 2-3 கட்சிகள் கேட்ட வண்ணம் இருந்ததால அதுல ஏதேனும் மாறுதல்கள் இருக்கிறதா என்பது தொடர்பான இறுதிக்கட்ட ஆலோசனை நடைபெற்றிருக்கக்கூடிய ஒரு சூழல்ல இந்த அதிகாரப்பூர்வமாக அறிவிப்பு என்பது வெளியாக இருக்கிறது. இதே போல பாஜகவை பொறுத்த மட்டிலும் ஒரு 27 தொகுதிகள் அடங்கிய பட்டியல் என்பது ஏற்கனவே நாம் நேற்று வெளியிட்டிருந்தோம். அந்த தொகுதிகளிலும் ஏதேனும் மாறுதல்கள் இருக்குமா என்பதெல்லாம் இன்னும் சில மணி நேரங்கள்ல தெரிய வரும் எதிர்பார்க்கப்படுகிறது. பாஜகவை பொறுத்த மட்டில் வேளச்சேரி, துறைமுகம், மயிலாப்பூர், வானூர், திருச்செங்கோடு, அந்தியூர், பழனி, திருப்பூர் தெற்கு, சூலூர், அரவக்குறிச்சி, ராசிபுரம், குன்னூர், தளி, மொடக்குறிச்சி, கோவை வடக்கு, மதுரை தெற்கு, சிங்காநல்லூர், குளைச்சல், பத்மநாபபுரம், நாகர்கோவில், விளவங்கோடு, மயிலாடுதுறை, ஆத்தூர், திருச்செந்தூர், திருநெல்வேலி, திருத்தணி, வன்ருட்டி உள்ளிட்ட தொகுதிகள் அதுல இடம்பெற்றிருப்பதாக சொல்லப்படுகிறது. இதில் ஒரு சில மாறுதல்கள் கூட்டணிக்கு ஒதுக்கீடு செய்யப்படக்கூடிய பட்சத்துல சில மாறுதல்கள் இருக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இது எல்லாத்துக்குமான ஒரு அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு தான் இன்னும் சில மணி நேரங்கள்ல வெளியாக இருக்கிறது. அனைத்து கூட்டணி கட்சி தலைவர்களுமே தற்போது அதிமுக தலைமை அலுவலகத்தை நோக்கி வருகை தந்த வண்ணம் இருக்கிறாங்க. குறிப்பா திமுகவை பொறுத்த மட்டில் திமுக மற்றும் கூட்டணி கட்சிகள் என இணைந்து உதயசூரியன் சின்னத்துல 175 தொகுதிகள்ல போட்டியிட இருப்பதாக அதிகாரப்பூர்வமாக தெரிவித்திருக்கிறாங்க. அதிமுகவுடைய நிலைப்பாடு என்ன? அதிமுக இரட்டை இலை சின்னத்துல எத்தனை தொகுதிகளில் போட்டியிட இருக்கிறது? குறிப்பா சிறிய கட்சிகள், பல சிறிய கட்சிகள் இருக்கின்றன. இன்னும் அந்த கட்சிகளுக்கு எல்லாம் எத்தனை தொகுதிகள், எந்தெந்த சிம்பல்ல போட்டிடுறாங்க என்பது தொடர்பான அறிவிப்புகள் எல்லாம் இல்லாத ஒரு நிலையில இதற்கான விடை இன்னும் சற்று நேரத்தில் தெரிய வரும் எதிர்பார்க்கப்படுகிறது. அதன் அடிப்படையில அதிமுக எத்தனை தொகுதிகள்ல இரட்டை இலை சின்னத்துல போட்டியிட போகிறது என்பது நமக்கு தெரிய வரும். குறிப்பாக அதிமுகவை பொறுத்த மட்டில் கூட்டணி கட்சிகளுக்கு ஒதுக்கீடு செய்வது போக குறைந்தது 165 170க்குள் போட்டியிடுவதற்கு அதிக வாய்ப்பு இருப்பதாக தகவல்கள் இருக்கின்றன. காரணம் என்னன்னா, தேசிய ஜனநாயக கூட்டணியில் அங்கம் வைக்கக்கூடிய சிறிய கட்சிகள் பலவுமே தாமரை சின்னத்துல போட்டியிடுவதை விருப்பமாக தெரிவித்திருக்கிறாங்க. தமிழ் மாநில காங்கிரஸ் பொறுத்த மட்டும் 5 தொகுதிகள் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருந்தது. அவர்கள் தாமரை சின்னத்துல போட்டியிடுவதாக தெரிவித்திருக்கிறாங்க. அதே போல ஐஜேகே கட்சி தலைவர் பாரிவேந்தருடைய நிலைப்பாடு எவ்வாறாக இருக்கிறது? அவருக்கு 2 தொகுதிகள் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. அவர் எந்த தொகுதியில போட்டியிட போகிறார் என்பது தொடர்பான விவரங்கள் எல்லாம் இனிமேல் தான் தெரிய வரும். அதே போல் தென்னிந்திய பார்வர்ட் பிளாக் கட்சி திருமாறனுக்கு 1 தொகுதி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. அவர் தாமரை சின்னத்துல போட்டியிட போவதாக அறிவித்திருக்கிறார். இதே போல புதிய தமிழகம், அதே போல மணிக்கும், புரட்சி பாரதம் மற்றும் தமிழக மக்கள் முன்னேற்ற கழகம், புதிய நீதி கட்சி உள்ளிட்ட மற்ற 3 கட்சிகளுடைய நிலைப்பாடு என்ன? எந்த தொகுதியில போட்டி, எந்த சிம்பிள்ல போட்டி, இவையெல்லாம் அடிப்படையாக கொண்டுதான் அதிமுக எத்தனை இடங்கள்ல களம் காண இருக்கிறது, குறிப்பா கூட்டணி கட்சிகளோடு சேர்த்து இரட்டை இலை சின்னத்துல போட்டியிடுகிறதா என்பது தொடர்பான தகவல்கள் தெரிய வரும் என எதிர்பார்க்கப்படுகிறது. ரைட். ஸோ இன்னும் சற்று நேரத்தில் கூட்டணி கட்சிகள் போட்டியிடக்கூடிய தொகுதிகளை அறிவிக்க இருக்கிறார் திரு எடப்பாடி பழனிசாமி. அங்கே ராயப்பேட்டை தலைமை அலுவலகத்தில் கிட்டத்தட்ட அனைத்து கூட்டணி கட்சி தலைவர்களுமே வந்திருக்கிறாங்க. இப்போ ரொம்ப மிகுந்த பரபரப்புடன் காணப்படுகிறது அந்த பகுதி அப்படின்னு தான் சொல்லணும். காரணம், யார் யாருக்கு எந்தெந்த தொகுதிகள் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கு. இத்தனை நாள் வரைக்கும் அது விருப்பப்பட்டியலாக இருந்தது, ஒரு உத்தேச பட்டியல் இப்படி இருக்கலாம் அப்படிங்கிற நிறைய விஷயங்கள்லாம் இருந்தது. ஆனால் இன்னும் சற்று நேரத்தில் உறுதியாக யார் யாருக்கு எந்தெந்த தொகுதி, அந்த பெயர் பட்டியல் வெளிவர இருக்கக்கூடிய இன்னும் சற்று நேரத்தில் அந்த பெயர் பட்டியல் என்ன அப்படிங்கிறது வெளிவந்துடும். இன்று காலை முதலே அதிமுகவுடைய தலைமை அலுவலகம் ரொம்ப பரபரப்புடன் தான் காட்சியளிச்சிருக்கோம். ஏன்னா இன்று காலை முதற்கட்ட வேட்பாளர் பட்டியல் 23 பேர் அடங்கிய அந்த பட்டியல் வெளியிடப்பட்டது. முன்னாள் அமைச்சர்கள், மூத்த நிர்வாகிகள் அடங்கிய அந்த பட்டியல் 23 பேர் இருந்தாங்க. அதில் 1-2 பேருக்கு மட்டும்தான் வேற தொகுதி அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். உதாரணமாக திரு CV சண்முகம், இப்படி திரு KT ராஜேந்திர பாலாஜி, இவங்களுக்கெல்லாம் தான் அவங்களுடைய தொகுதி இல்லாமல் இன்னொரு மாற்று தொகுதி அப்படிங்கிறத பார்க்க முடிஞ்சது. மற்றபடி எல்லாருமே ஒரு எக்ஸ்பெக்ட் பண்ண ஒரு தொகுதிகள் தான் அப்படிங்கிறது தான் இருந்தது முதற்கட்ட அந்த வேட்பாளர் பட்டியலை பொறுத்த வரைக்கும். இப்போ இன்னும் சற்று நேரத்தில் இந்த கூட்டணி கட்சிகள் எந்தெந்த தொகுதிகளில் போட்டியிட போகிறாங்க அப்படிங்கிறது தொடர்பான அறிவிப்பு வெளியாக இருக்கக்கூடிய அந்த சூழலில் அதிமுக தலைமை அலுவலகம் தொடர்பான அந்த காட்சிகளை நம்ம பார்க்குறோம். கட்சியினுடைய நிர்வாகிகள்லாம் வந்திருக்கிறாங்க. கூட்டணி கட்சி தலைவர்கள்லாம் அந்த இடத்துக்கு வந்தாச்சு அப்படிங்கிற ஒரு தகவலும் இருக்குது. உதாரணமாக இப்போ நம்ம அதிமுக கூட்டணி, தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய தொகுதி பங்கீடு விவரத்தை நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதில் பாஜகவுக்கு 27 தொகுதிகள்,
பாட்டாளி மக்கள் கட்சியை பொறுத்த வரைக்கும் 18 தொகுதிகள், அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்திற்கு 11 தொகுதிகள், தமிழ் மாநில காங்கிரசுக்கு 5 தொகுதிகள். அவர்கள் தமிழ் மாநில காங்கிரஸை பொறுத்த வரைக்கும் தாமரை சின்னத்தில் அவங்க களம் காண இருக்கிறார்கள். ஐஜேகேயை பொறுத்த வரைக்கும் 2 தொகுதிகள். இன்று பிற்பகலுக்குள்ள எந்த சின்னத்தில் போட்டி என்பது தொடர்பான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியாகும் அப்படின்னு ஐஜேகே தரப்பில் சொல்லப்பட்டிருக்குது. அதே போல தமிழக மக்கள் முன்னேற்ற கழகத்திற்கு பார்க்குறோம் 1 தொகுதி. அதே போல தென்னிந்திய ஃபார்வர்ட் பிளாக் திருமாறன் 1 தொகுதி, அவரும் தாமரை சின்னத்தில் போட்டியிடுகிறார் அப்படிங்கிற ஒரு தகவல் இருக்கிறது. இப்போ மற்ற கட்சிகள், இப்போ புரட்சி பாரதம், புதிய நீதி கட்சி, இவங்களுடைய நிலைப்பாடு என்னவாக இருக்குது அப்படிங்கிறதும் தெரிய வர வேண்டும். இப்போ அமமுகவுக்கு ஒதுக்க வாய்ப்பு இருக்கக்கூடிய உத்தேச தொகுதி பட்டியல், ஏன்னா ஏற்கனவே அவங்க 11 தொகுதின்னு இருக்கும்போது அவங்களுக்கான விருப்ப பட்டியல் அவங்க கேட்டிருந்தாங்க. அதில் சைதாப்பேட்டை, திருப்பத்தூர், பூவிருந்தவல்லி, நாங்குநேரி, ஒட்டப்பிடாரம் இந்த தொகுதிகள் அமமுகவுக்கு ஒதுக்குவதற்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லப்பட்டது. இவங்களுடைய விருப்ப பட்டியலையுமே இருந்தது. அதே போல பாமக அவங்களுடைய விருப்ப பட்டியலையும் கொடுத்திருந்தாங்க. பாஜகவுக்கு நம்ம பார்த்துருந்தோம். பாஜக பொறுத்த வரைக்கும் சென்னையிலேயே நம்ம பார்த்துருந்தோம். வேளச்சேரி, மயிலாப்பூர் உள்ளிட்ட தொகுதிகள்லாம் நம்ம பாஜக அவங்களுடைய விருப்ப பட்டியலாக கோருவதையும் பார்க்க முடிஞ்சது. அமமுகவுக்கு ஒதுக்க வாய்ப்பு இருக்கக்கூடிய உத்தேச பட்டியல்னு பார்க்குறோம். பெரியகுளம், மதுரை சென்ட்ரல், திருவையாறு, முதல்ல தஞ்சாவூர் அல்லது திருவையாறு அப்படின்னு இருந்துச்சு. காரைக்குடி, திருச்சி மேற்கு, மன்னார்குடி, சைதாப்பேட்டை, திருப்பத்தூர், பூந்தமல்லி, நாங்குநேரி, ஒட்டப்பிடாரம் உள்ளிட்ட தொகுதிகள் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்திற்கு ஒதுக்குவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. இது அவர்களுடைய விருப்ப பட்டியலையுமே இந்த தொகுதிகள்லாம் இருந்தது. மேபி இதில் 1-2 தொகுதிகள் வேற கட்சிகளுக்கு போகலாம். ஏன்னா இது போன்ற ஒரு பெரிய கூட்டணி அப்படின்னு சொல்லும்போது ஒரு தொகுதியை 2-3 கட்சிகள் விருப்பப்படலாம். அந்த மாதிரி ஏதாவது 1-2 தொகுதிகள் இவங்களுடைய விருப்ப பட்டியலில் இருக்கிறது இன்னொருத்தருக்கு போகலாம். அதற்கான வாய்ப்பு இருக்க வழிய மற்றபடி முக்கால்வாசி இந்த தொகுதிகள் தான் இருக்கும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு தான் இருக்கு. அதுக்கான விட இன்னும் சற்று நேரத்தில் தெரிஞ்சிடும். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி இந்த கூட்டணி கட்சிகள் போட்டியிடக்கூடிய தொகுதிகள் பற்றிய விவரங்களை அறிவிக்கிறாரு. இதே போன்ற ஒரு காட்சி தான் ஒரு நாளைக்கு முன்னாடி நம்ம பார்த்துருந்தோம். எப்படி இருந்துச்சு இந்த ஒவ்வொரு கூட்டணி கட்சிகளுக்கும் இந்த தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தையெல்லாம் உறுதி செய்யப்பட்ட அந்த ஒரு சூழல் இருந்தது. அதே போன்ற ஒரு சூழல் இப்போ நம்ம பார்க்குறோம். அதிமுகவுடைய தலைமை அலுவலகத்தில் இன்று காலை இந்த முன்னாள் மூத்த அமைச்சர்கள் இவங்க எந்தெந்த தொகுதிகளில் களம் காண்கிறாங்க அது தொடர்பான பட்டியல் வெளியாச்சு. ஏறக்குறைய எல்லாம் ஒரே மாதிரி தான் இருந்துச்சு. எதிர்பார்த்த ஒரு பட்டியல் தான் அப்படின்னு சொல்லலாம். இப்போ 23 முதற்கட்ட பட்டியல் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்போ அடுத்தடுத்த கட்ட வேட்பாளர் பட்டியல் எப்போ வரப்போகுதுங்கிற ஒரு எதிர்பார்ப்பு இருக்கக்கூடிய சூழலில் தான் இப்போ கூட்டணி கட்சிகள் போட்டியிடக்கூடிய அந்த தொகுதிகள் பற்றிய விவரங்கள் வெளிவர இருக்கிறது.